வணக்கங்க. என் பேர் அதை வந்துங்க என்னென்னாங்க, நல்ல மனிதருக்கு, நல்ல தன்மானம் உள்ள மனிதர்களுக்கு என்னங்க, நல்ல ஒரு தன்மானம் உள்ள ஆள். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இது பண்ணணும். ஒய்ஃப் ஆகப்பட்டது வந்து மற்றவங்ககிட்ட சிரிக்கக்கூடாது, நம்ம மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது. அனாவசியமான லூஸ் டாக்கிங் பேசலாம், பிடிக்கலாம். அனாவசியமான லூஸ் டாக்கிங் பேசுகிறது பிடிக்கிறது. சில ஆளுகள் அப்படி இருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னாங்க, ஒய்ஃபு மேலே வச்சுருக்கிற அளவு கடந்த அன்பு, பாசம், பற்றுதல். அதனால் மற்றவங்ககிட்ட சும்மா லைட்டாக பேசினவே ஒரு கோபம் வரும், டென்ஷன் ஆகும். என்னங்க, அது வந்து அவர் சந்தேகப்படுறதாக அர்த்தம் அல்லங்க. அது சந்தேகப்படுற மாதிரி அர்த்தம் அல்ல. உங்கள் மேலே வச்சுருக்கிற அளவு கடந்த உயிருக்கு மேலான அன்பு வச்சுருக்கிறனால அதை அவர்னால் தாங்க முடியலையா தவிர என்ன, உங்கள் மேலே சந்தேகமெல்லாம் கிடையாது. சந்தேகம் பட்டால் உங்களை 50-55 வருஷமாக உங்கள் கூட வாழ முடியாது. கூட ஒரு வீட்டில் வாழவே முடியாது 50-55 வருஷமாக. நல்லா உணர்ந்து பாருங்கள், சரிங்களா? சந்தேகமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் டிசிப்ளின் எதிர்பார்க்குறாரு. டிசிப்ளின் மீனிங் என்ன தெரியுங்களா? ஒழுக்கம். ஒழுக்கம் எதை வந்து ஒரு பக்கம் ஒரு 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 ஆடவன் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கணும், லூஸ் டாக்கிங் பேசக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் 55 வருஷம் வாழ்ந்து அவரை புரிஞ்சது இவ்வளவு தானா? இவ்வளவு தானா? இவ்வளவுதான் அவர் கூட வாழ்ந்தீங்களா? அப்போ நீங்கள் உள்ளத்தளவில், மனசளவில் அவர்கிட்ட நீங்கள் பழகவே இல்லை, பிழைக்கவே இல்லை. இல்லைங்களா? பிழைக்கவே இல்லை. இது பிழைக்கவே இல்லை. உடல் அளவில் அங்கே ஒரு கெஸ்ட் மாதிரி இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்திருக்கிறீங்க. அதுக்கு தாலி கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. தாலி கட்டி அவருடைய மனசு கெடுத்து அவர் உங்கள் மேலே உயிரவே வச்சுருக்காரு. உயிரை வச்சுருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு. உங்களுக்காக போய் கடையாக ஏறி இறங்கி புடவைகளை செலக்ட் பண்ணிட்டு வர்றாரு. புடவைகளை செலக்ட் பண்ணிட்டு வர்றாரு. டெய்லர் கடைக்கு ஓடுறாரு, தைச்சு வாங்கிட்டு வர்றாரு, செருப்பு வாங்கிட்டு வர்றாரு. ஏங்க, பாசம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்க? என்னங்க நீங்கள்? உங்கள் அன்பு இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறாரு? ஒரு செருப்பு ஒரு செருப்பு தேயறதுக்கு முன்னாடி இன்னொரு செருப்பு வந்துடுது. கைக்கு போடுற வளையல் வாங்கிட்டு வர்றாரு. 3 பவுன் 4 பவுன் செயின் எடுத்துகிட்டு வர்றாரு ஓடி போய் இண்டிவிஜுவலாக. என்னங்க, மோதிரம் வாங்கிட்டு வர்றாரு. நீங்கள் மோதிரத்தை தொலைச்சிங்கல்ல, கோவிச்சிட்டாரா? போனால் போது விடுமா. ஆனால் மோதிரம் போட போய்க்கலாமா? நீ வருத்தப்படாதம்மா. நீ ஏம்மா வருத்தப்படுற? நான் இருக்கேன் நல்லா அப்படின்னு சொன்னார்ல. அப்படி சொன்னவரா சந்தேகப்படுவார்? சொல்லுங்க. இன்னொரு ஆடவன் மேலே சந்தேகப்படுவாரா? சந்தேகப்படுற மனுஷனா அந்த மோதிர விஷயத்தை அசால்ட்டாக சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். எமன் கடி கழட்டி கொடுத்துன்னு கேட்டாரா? போனா போகுது விடுமா அப்படின்னாரு. புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கைங்கிறது மண்ணில் ஒரு தடவை தான். நீங்கள் அவருடைய ஒய்ஃபு தான். நீங்கள் உயர சுமந்துட்டு தனியாகி தின்னுட்டு இருக்கிறதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. அதனுடைய ஆத்மாவை உங்களை கொண்டு போடும். கோபமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அருமையான மனிதனுங்க. நான் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை பேரும் அவர் மதிக்கக்கூடிய ஆள். அப்படி ஒரு தங்கமான ஆள், சரிங்களா? சிலதெல்லாம் இன்சல்ட் உங்களுக்கு அறியாமல், உங்களுடைய அறியாமை, உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்கள் விவரம் தெரியாமல் யதார்த்தமாக பேசுகிறது பிடிக்கிறது, அது உங்களுக்கு ஒரு இதாக வந்திருக்கலாம். இனிமேலெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறது அது தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம், இல்லைங்களா? நீங்கள் யதார்த்தமாக ஒரு ஆடவங்கிட்ட பேசுகிறது பிடிக்கிறது பண்ணுறது, ஒரு ஏதாவது பேசுகிறதுன்னு கூட அவர் தப்பாக புரிஞ்சிருக்கலாம். இந்த புரிஞ்சிருக்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம்தான், பற்றுதல் தான். என்னங்க, 24 ஹவர்ஸ் உங்களவே நினச்சிட்டு இருக்காரு இல்லைங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. 24 மணி நேரம் உங்களவே நினச்சிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு 5-6 புடவை எடுத்துகிட்டு வர்றாரு, அது தைச்சு வாங்கிட்டு வர்றாரு. என்னங்க, இடையில போய் ஒரு 5-6 புடவை எடுத்துகிட்டு வர்றாரு, அதையும் தைச்சு வாங்கிட்டு வர்றாரு. மறுபடியும் பொங்கலுக்கு 5 புடவை எடுத்துகிட்டு வர்றாரு. இன்றைக்கி தான் டுடே தைக்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாரு. இப்பறப்பட்டாலும் உங்களை சந்தேகப்படுறாரு. ஏங்க, அவர் புருஷனுங்க சூடாக 2 வார்த்தை கேட்டாருன்னா அது கோபிச்சுக்குவீங்களா? 55 வருஷம் வாழ்ந்தீங்கல்ல, கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த ஜீவன் எவ்வளோ கஷ்டப்படுவார், அந்த ஜீவன் எவ்வளோ நோவார். கொஞ்சம் நினச்சி பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க.
அந்த ஜீவன் எவ்வளவு கஷ்டப்படுவார், நொந்து நூலாவார் அல்லவா? இதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியாதா? இதெல்லாம் பாவம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் வரணும், அவருக்கு ஃபோன் பண்ணணும், நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும், ஆறுதல் சொல்லணும், சரிங்களா? இல்லாட்டி பாவம் பிடிச்சிக்கும், பாவம் பிடிச்சிக்குங்க, சரியான பாவம் பிடிச்சிக்கும். சொல்கிறது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இப்பாற்பட்ட மனுஷன் அடுத்தவன் மேலே சந்தேகப்பட்டா 55 வருஷம் ஒரே வீட்டில் இருக்க முடியாது, ஒரே பெட்டில் படுக்க முடியாது. எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படுவாருங்களா? பேசுவாரா? இல்லையல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இன்சல்ட் நடந்தால் தானே ஏதாவது ஒன்று பேசுகிறாரு, இல்லைங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இன்சல்ட் நடந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனை இது இதாச்சுன்னா அப்போ தான் ஏதாவது சுரின்னு ஏதாவது பேசுவார், முடிப்பார், இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இந்த 55 வருஷம் அப்படியா இருந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். குட்டி போட்ட போன மாதிரி அவர் பின்னாடியே நீங்களும் தானே இருந்தீங்க. உங்களை அவர் தானே சுற்றிட்டு இருந்தார். நடையாக நடப்பார் வண்டி எடுத்துகிட்டு. வண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு சோறு சமைக்கிறது என்ன, டிஃபன் சமைக்கிறது என்ன, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உதறது பெருசல்ல, சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.